परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தடைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। சந்திரசேகர்னு ஒரு மியூசிக் டைரக்டர், பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர், வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன்। ஆனா அவர் ஒரு கொலை கேஸ்ல விசாரணை கைதியா இருக்காரு, அவரு ஒரு கொலையை செஞ்சிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல। ஆமா, நான் கூட இந்த விஷயத்தை பேப்பர்ல படிச்ச ஞாபகம் இருக்கு। எனக்கு என்னமோ அவர் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுது। நான் ஏன் அவர் கேஸ் எடுத்து நடத்தக்கூடாது? தாராளமா மனசுல பட்டதை செய், என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பா நான் செய்யறேன்। எனக்கு அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வேணும்। பேசிக் டீடைல்ஸ் தெரியாம ஒரு கேஸ் எடுத்துக்கிறத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்றது பெட்டர் இல்லையா? ஷூர், நான் எல்லா டீடைல்ஸும் உனக்கு கலெக்ட் பண்ணி தரேன்। ஓகே தானே உனக்கு? பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா? ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு, நான் சமைச்சு தரேன்। ஓகே பசங்களா வாங்க, நம்ம போய் சமைக்கலாம்। சார் எப்படி இருக்கீங்க? நான் ஏதோ இருக்கேன். அம்மா, எங்க உங்களை ரொம்ப நாளா காணோம்? பாம்பே போயிருந்தேன் சார். அங்க என் ஹிந்தி படத்தை பத்தி ஒரே பேச்சு. அப்படியா? வெரி குட் வெரி குட். அம்மா, இந்த பக்கம் என்ன வேலையா வந்திருக்கீங்க? ஒரு ஹிந்தி படம் பண்ணலான்னு இருக்கேன். ஹிந்தி படம் இருக்கட்டும் சார், தமிழ் படம் எப்போ டைரக்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன சார், 2 தமிழ் படம் பண்ணியிருக்கேன், 2மே சூப்பர் ஹிட், தெரியும்ல? அதுதான் இண்டஸ்ட்ரிக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் சார். புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
என் 2 படம் ஹிட் ஆனதுலேருந்து பாம்பேயில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என் பின்னாடி அட்வான்ஸை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க சார். அதாவது ப்ரொடியூசர் சார், இந்த சக்ஸஸுக்கு பின்னாடி மியூசிக் தான் முக்கிய காரணம் சார். இந்த பேரும் புகழும் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த பேரும் புகழையும் எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறேன். வெரி குட் வெரி குட். தக்க வச்சுக்கணும், இல்லைன்னா ரசிகர்கள் நம்மளை மறந்துடுவாங்களே. அதுக்காக தான் இப்போ நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன். ஆஹா, டைரக்டர்னா டைரக்டர் நீங்க தான் சார். உங்களை மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப புகழாதீங்க சார். அது விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்து. என்ன பேசணும், புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். என் அடுத்த இந்தி படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சந்திரசேகரை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுதான் என்னுடைய ஆசை. இன்னும் சொல்ல போனா என் லட்சியமா நினைக்கிறேன் சார். என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து 1 வருஷம் ஆகுது. அப்படி இருந்தோம் மியூசிக் டைரக்டர் சந்திரசேகரை மறக்காம அவரையே மியூசிக் டைரக்டரா போடணும்னு வந்திருக்கீங்களே. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா தான் சார் இருக்கு. ஆனா என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? என் படத்தையே எடுத்துக்குங்க. எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ரீ ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து போச்சே. என்னால படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல. ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் தொல்லை, இன்னொரு பக்கம் ஃபைனான்சியர் தொல்லை. எல்லாம் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அவருடைய மேனேஜரை பார்த்து எப்படியாவது மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது என் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அவரும் ஜெயிலில் போய் பார்த்தாரு. அதுக்கு சந்திரசேகர், இல்லை இல்லை, என்னால் எப்போவுமே ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய குருநாதர் பரதன் சாரை பார்த்து ரீ ரெக்கார்டிங் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிக்கிங்க அப்படின்ட்டாரு. அதே மாதிரி பரதன் சாரை பார்த்தேன், ரிலீஸும் ஆச்சு, படமும் நல்லா போச்சு. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறதுக்கே காரணமா அமைஞ்சு போச்சே. நான் எப்படியாவது அவரை பார்க்கணும் சார். என்னுடைய அடுத்த இந்தி படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டரா போடணும் சார். இது என் லட்சியமா நினைக்கிறேன் சார். உங்க நிலைமையை நீங்க சொல்லிட்டீங்க. அவர் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் மனப்பிரம பிடிச்ச மாதிரி இருக்காரு. அவர் யார்கிட்டையும் பேசக்கூடிய நிலையிலேயே இல்லை. இந்த நிலையில மியூசிக் டைரக்ட் பண்ண சொல்லி எப்படி சார் கேட்கறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க மனசு வச்சா முடியும் சார். மனசு வச்சா முடியுன்றீங்க, அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நீங்க தான் அவரை பார்க்கறதுக்கு எப்படியாவது ஒரு வழி பண்ணணும். நான் உதவி செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவர் தான் என் சிஷ்யனை நானே சுட்டு கொன்னுட்டேன், நான் தான் சுட்டேன்னு கோர்ட்ல வாக்குமூலமே கொடுத்துட்டாரே. என் சிஷ்யனை நானே சுட்டு கொன்னுட்டேன், நான் தான் சுட்டேன்னு கோர்ட்ல வாக்குமூலமே கொடுத்துட்டாரே. அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை சார் பண்ண முடியும்? சார், இண்டஸ்ட்ரியில் அவர் கீழே அவருடைய வளர்ச்சியை பிடிக்காம இடையூறா இருக்கிறதா சொல்லி அவர் சிஷ்யனை கொன்னுட்டதா பேசிக்கிறாங்களே, அது என்ன உண்மையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய சிஷ்யனை பொறாமையால சுட்டு கொன்னுட்டாருன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. அவருக்கும் அவர் சிஷ்யனுக்கும் அப்பப்ப மியூசிக் பண்ணும்போது சில சச்சரவுகள் அப்படி இப்படின்னு வர்றது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக சுட்டு கொன்னுட்டாருன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குதுங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. அது என்னங்கிறது தான் எனக்கு தெரியல. இதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழி இருக்கும், ஆனா அந்த வழியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்குதுங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. கடைசியா பேசுறப்போ எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க சார். இத பாருங்க, ஒண்ணு மட்டும் நிச்சயம், என்னைக்காவது ஒரு நாள் அவர் ரிலீஸ் ஆகத்தான் போறாரு, அது மட்டும் உண்மை. அவர் ரிலீஸ் ஆவாருன்னு இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் முழு நம்பிக்கை இருக்குது சார். ஏன், எனக்கே முழு நம்பிக்கை இருக்குது சார். என்னோட அடுத்த இந்தி படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 1 வருஷத்தில் எத்தனையோ மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க, எல்லாரும் ஹிட் ஆனதில்லை. சில படங்கள் ஹிட் ஆகிருக்கு, ஆனால் அதெல்லாம் பாட்டுக்காக இல்லை, கதைக்காக தான். இந்த 1 வருஷத்தில் எத்தனையோ டைரக்டர் மியூசிக் டைரக்டர் சந்திரசேகரை மறந்துருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் சந்திரசேகரை அவ்வளோ சுலபமாக மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெற்றிக்கு பின்னாடிலாம் மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர் இருந்திருக்கார் சார். என்னோட வெற்றிக்கு பின்னாடியும் மியூசிக் டைரக்டர் சந்திரசேகர் இருந்திருக்கார் சார், அதான் உண்மை. எப்படியாவது என்னுடைய அடுத்த இந்தி படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சந்திரசேகரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க சார். அவருடைய மேனேஜரை பார்த்து இதுக்கு எப்படியாவது ஒரு வழி பண்ணி கொடுக்குறீங்க சார். சார், இப்போ அவர் மனசு ரொம்ப மாறி இருக்குன்னு தான் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கும் அவரை பார்க்கணுன்னு தான் ஆசை. சொல்லுங்கள் சார். நம்ம 2 பேரும் ஒன்று செய்வோம் சார். சொல்லுங்கள். 2 பேரும் ஒன்றா போகலாம் சார். மியூசிக் டைரக்டர் சந்திரசேகருடைய மேனேஜரை பார்க்குறோம், நம்மளுடைய நிலைமையை எடுத்து சொல்லுவோம்.
அவர்கிட்ட எப்படியாவது பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவோம். சரி, ட்ரை பண்ணுவோம். முயற்சி திருவினை ஆக்குன்னு சொல்லுவாங்க. முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்புறம் அவன் விட்ட வழி. தேங்க்யூ சார். ஹலோ மிஸ் வாங்க, பைரவி, Mr. Vijay. எப்படி இருக்கீங்க? மீட் மிஸ்டர் அருண், லெதர் எக்ஸ்போர்ட் Hello. பிசினஸ் பண்றாரு. அவர் மிஸ்டர் விமல் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்றாரு. தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன், போர்ட் ஆஃப் டைரக்டர் ப்ரெஷர் வேற, இதெல்லாம் சேர்ந்து என்னையும் உங்களை தப்பா நினைக்க வச்சிருச்சு. வேற வழி இல்லாம உங்களை ஆபீஸ்ல டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. உங்க பொசிஷன்ல யார் இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. உங்க விஷயத்துல டேடி இப்படி சீப்பா நடந்துக்குவாருன்னு நினைக்கவே இல்லை. அவ வே ஆஃப் அப்ரோச் அப்படி. வேற என்ன சொல்ல முடியும்? பை த பை, நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க என்னோட தனிப்பட்ட நிர்வாகத்திலையும் மற்றும் என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிலையும் லீகல் அட்வைசரா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். மேடம், we are most welcome. தேங்க்யூ ஃபார் யூர் கைண்ட் வெல்கம். ஆனா இனிமே நான் எந்த தனிப்பட்ட கம்பெனிக்கும் லீகல் அட்வைசரா இருக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் மிஸ் பைரவி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்காக நீங்க செய்யற தவறுகளுக்கு நான் துணை போக கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க அரசாங்கத்தையும் சட்டத்தையும் மதிச்சு நியாயமான முறையில கம்பெனி நடத்துறவங்க. நான் உங்களை தப்பு சொல்ல விரும்பல. பிசினஸ்ன்னு வரும்போது அதுல தவறுகள் நடக்கதான் செய்யும். தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா பிசினஸ் செய்ய முடியாது. அது பாசிபிலிட்டி இல்ல. அவங்களுக்குன்னு குறைஞ்சபட்சம் நியாயம் இருக்குல்ல, அதை கடைப்பிடிச்சுதான் ஆகணும். ஓகே, நீங்க நீங்களாவே இருங்க. அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. எனிவே சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நாங்க கிளம்புறோம். கம் லெட்ஸ் கோ. வரேன் மேடம். ஓகே. அந்த அப்பனுக்கு இப்படி ஒரு பிள்ளை. சரி பைரவி, நம்ம கிளம்பலாம். போலாம். படுத்துக்கங்க. ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? சித்தி எங்க போயிருக்காங்க? சித்தி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க. நான் தான் பாத்துக்கிறேன்னு அனுப்பி வச்சேன். அவங்க வெளியில போனது கூட ஒரு வகையில நல்லதுதான். உன் கூட தனியா பேசுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என் கூட தனியா பேசணுமா? உனக்கும் ரகுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க சந்தோஷமா வாழறத காலம் முழுக்க உங்க கூட இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு கொடுத்து வைக்கல. ரகு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு போய் சேர்ந்துட்டான். உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ புருஷன் குழந்தை குட்டிங்களோட வாழறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேம்மா. எனக்கு கல்யாணமா? அதுவும் நீங்க பண்ணி வைக்கிறீங்களா? உங்க தம்பி ரகுவோட நான் மனசால வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருத்தரோட மனசார வாழும்போது எப்படி இன்னொரு வாழ்க்கை நினைக்கிறது? மனசால வாழறியா? என்ன உளர்ற? நான் ஒண்ணு உளரல. புனிதமான உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு உளறலதான் தெரியும். மனசால வாழற, மானசீகமா வாழறேன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. என்ன நானே ஏமாத்திக்கல. ஏன் மாத்திக்கணும்னு தான் கேக்குறேன். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. தேவி, நான் உன் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சுக்கோமா. சாரி, உங்களை நான் அக்கா ஸ்தானத்துல இல்ல, அதுக்கும் மேல என் மனசுல உயர்வா நினைக்கிறேன். நான் ஒன்னு கேக்குறேன். உங்க தம்பி ரகு என் கழுத்துல தாலி கட்டியிருந்து அதுக்கப்புறம் ரகுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நீங்க இதே மாதிரி வேற கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லுவீங்களா? நடக்காத ஒண்ண நடந்ததா நினைச்சி நம்மள நாம ஏமாத்திக்கிற விஷயமா. உனக்கு சின்ன வயசு. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா
ஒரு பயம் வரும். நம்ம கூட யாருமே இல்லைங்கிற பயம். அப்ப நீ கூப்பிடுற குரலுக்கு ஓடி வர்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை கூப்பிடுறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க. தனிமை, வெறுமை, இயலாமை, ஏக்கம் எல்லாம் ஒரு பெரிய பூதாகரமா உருவெடுத்து உன் முன்னாடி வந்து நிக்கும். அதோட போராட முடியாம நீ சோர்ந்து போய் நிப்ப. வாழ்க்கையே நரகமாயிடும். நம்ம அழும்போது தொடச்சு விடுறதுக்கு விரலும், ஆதரவா அணைக்கிறதுக்கு கையும், துவண்டு போகும்போது நமக்கு தோள் கொடுக்கறதுக்கு தோளும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமா. உங்க பேச்சுல தெரியுற ஏக்கத்தை பார்த்தா நீங்க சொன்ன நிலைமையில நீங்களே இருக்கிறதா எனக்கு தெரியுது. நமக்கு தோள் கொடுக்கறதுக்கு தோளும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமா. உங்க பேச்சுல தெரியுற ஏக்கத்தை பார்த்தா நீங்க சொன்ன நிலைமையில நீங்களே இருக்கிறதா எனக்கு தெரியுது. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. பேசாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. தேவி, யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? எனக்கு கல்யாணமா? ஏன், நீங்களும் ஒரு பொண்ணு தானே, கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஸ்டாப் த நான்சென்ஸ். என் தம்பி ரகுவை ஒருத்தன் துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்கான். அவனை பழி வாங்கணும். எனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு. ஜஸ்ட் ரகுவோட கூட பிறந்த உங்களுக்கே கடமைகள் இருக்கும்போது காலம் பூரா ரகுவோட வாழணும், அவர்தான் என் வாழ்க்கை நினைச்ச எனக்கு கடமைகள் இருக்காதா? உங்க அளவுக்கு இல்லைனாலும் நானும் ரகுவ உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்கிறவ. ஸ்டில் ஐ லவ் ஹிம். என் வாழ்க்கையில இன்னொரு ஆணுக்கு இடம் கிடையாது. உங்க அட்வைஸ்க்கும் அக்கறைக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து உங்க மனசை புரிஞ்சுக்காம புண்படுத்துறத இதோட விட்டுருங்க. என்ன தேவி, நான் வரத்துக்குள்ளே கிளம்பிட்டேன்? நானா கிளம்பல, அவங்கதான் என்ன கிளம்ப வச்சுட்டாங்க ஆண்டி. மாதவி பேசுறது மத்தவங்க பார்வைக்கு கடுமையா தெரியுமா? ஆனா உண்மையிலேயே மாதவி எல்லார் மேலையும் ரொம்ப அக்கறை காட்டித்தான் அட்வைஸ் பண்ணுவா. மத்தவங்க மனநிலையை புரிஞ்சுக்காம அப்படி என்ன அட்வைஸ்? நான் உங்களை முதல் தடவை பார்த்த பேருந்து ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அட்வைஸை தவிர வேற எதுவும் பண்றதில்ல. ஒரு பாதையில போய் பள்ளத்துல விழுந்தவன் இந்த பாதையில பாத்து போங்க, பள்ளம் இருக்குன்னு சொல்றது இல்லையா? அது மாதிரிதாம்மா மாதவி சொல்றதும். வாழ்க்கையில அவ ரொம்ப பறி கொடுத்திருக்கா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவ சொல்றது நல்லதா இருந்தா கேக்குறதுல என்னமா தப்பு? நல்லதா இருந்தா நான் ஏத்துக்குவேன். அது நல்லதும் இல்ல நல்லதுக்கும் இல்ல. இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் வரேன் ஆண்டி. இந்த காலத்து பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு எதுவுமே புரியல. வாங்க பைரவி, எங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு டவுட்ல இருந்தேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. சொன்ன டைம்க்கு சொன்ன இடத்துக்கு கரெக்டா வருவா இந்த பைரவி. ஐ லைக் யுவர் பாலிசி பைரவி. சொல்லுங்க, என்ன விஷயம்? பைரவி, உங்களுக்கே தெரியும் என் பிஸ்னஸ் இப்போ அதால பாதாளத்தில் அல்லாடிட்டு இருக்கு. ரங்கநாத்தோட சதி வேலையால என்னோட பிஸ்னஸ் எல்லாம் சரிஞ்சு போச்சு. அதை தூக்கி நிறுத்த சரியான ஒரு பர்சன் வேணும். அந்த ரைட் பர்சன் நீங்க தான் நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களால மட்டும்தான் என்னோட கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். நீங்க என் கம்பெனியில லீகல் அட்வைசரா ஜாயின் பண்ணணும். ரங்கநாத் கொடுத்ததோட 2 மடங்கு அதிக சம்பளம் நான் தரேன். பங்களா, காரு, செக்யூரிட்டி, சமயக்காரன், வேலைக்காரன்னு
உங்களுக்கு சகல வசதிகளும், உங்களுக்கு எது எது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்றேன். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன விலைக்கு வாங்க தயாரா இருக்கலாம், ஆனா நான் என்ன விற்க தயாரா இல்ல. வேற யார் கேட்டிருந்தாலும் இப்படிதான் பளிச்சுன்னு பதில் சொல்லிருப்பேன். ஆனா உங்ககிட்ட நான் அப்படி சொல்ல விரும்பல. ஏன்னா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். பின்ன ஏன் என் கம்பெனில ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? டெல் மீ, ஐ வில் சால்வ் தி ப்ராப்ளம். உங்களால முடியாது மிஸ்டர் மாதவன். ஒரு மிகப்பெரிய இடத்தை குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கு ரங்கநாத் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு மோசடி வேலைன்னு எனக்கு தெரிய வந்தப்ப அதை தடுக்கிறதுக்காக அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நான் தேட ஆரம்பிச்சேன். அந்த மூமெண்ட்ல நடந்த ஸ்ட்ரகிள்ல என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டார் ரங்கநாத். நான் நிரந்தரமா ஜெயிலே இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாரு. ஏன், ஒரு ஸ்டேஜ்ல ஜெயிலுக்குள்ளேயே ஆட்களை ஏற்பாடு பண்ணி என்னை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாரு. ஆனா ஆண்டவன் கருணையால எல்லா ஆபத்துல இருந்தும் நான் தப்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க எனக்கு ஆதரவா சொன்ன சாட்சியால ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டேன். நான் விடுதலை ஆறதுக்கு உதவி செஞ்ச உங்களை நான் ஒதுக்க விரும்பல. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க மட்டும் ரங்கநாத் கொடுத்த பணத்து மேல ஆசைப்பட்டு அவரு சொன்ன மாதிரியே எனக்கு எதிராக சாட்சி சொல்லியிருந்தீங்கன்னா நான் நிரந்தரமா ஜெயிலே இருந்திருப்பேன். பைரவி, ரங்கநாத் கொடுத்தது அவன் பணமே இல்ல, எல்லாமே என் பணம். எல்லாம் என்னை ஏமாத்தி அவன் சம்பாதிச்ச பணம். ஒவ்வொரு டெண்டர்லயும் என் கம்பெனி குறிப்பிட்ட அமௌண்ட்ல இருந்து ₹1 கம்மியா குறிப்பிட்டு அவன் கம்பெனி கொட்டேஷன் கொடுத்து என்னை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம். இப்போதைக்கு 1 கோடி தான் அவன்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இன்னும் பல கோடிகள் என் பணத்தை அவன் சாப்பிட்ருக்கான். அதை வாங்காம விட மாட்டான் இந்த மாதவன். பைரவி, ரங்கநாத் டீல் பண்ற இடம் சம்பந்தமான டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஜெயிலேருந்து வந்ததும் அது சம்பந்தமான என்கொயரியில தான் ஈடுபட்டிருக்கேன். முழுசா அதை பத்தின விவரங்கள் தெரியாததுனால இப்போதைக்கு என்னால எதையும் வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ப்ளீஸ் மிஸ்டர் மாதவன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகே பைரவி, எதிரியோட எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேருக்குமே ரங்கநாத் தான் எதிரி. ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நோ மிஸ்டர் மாதவன், ரங்கநாத் மட்டும் இல்ல, எனக்கு யாருமே எதிரி இல்ல. அப்போ ரங்கநாத் தோக்கணும்னு நீங்க நினைக்கவே இல்லையா? இல்ல, நியாயம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். குட், பியூட்டிஃபுல். ஐ லவ் யுவர் பாலிசி. 1 minute. Take it. என்ன இது? Cash. 50 lakhs. 50 லட்சம் ரூபா ஹாட் கேஷ். எடுத்துக்கங்க.